கிருபையினால் ஆண்டவர் உங்க பாவத்தெல்லாம் என்ன செஞ்சாரு? நீ விபச்சாரம் பண்ணிருக்கலாம், நீ பொய் சொல்லி இருக்கலாம், நீ திருடி இருக்கலாம், நீ களவு செஞ்சு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆண்டவர் உன் பாவத்தெல்லாம் தம்மேல என்ன செஞ்சுக்கிட்டாரு? ஏத்துக்கிட்டாரு. உன்னை மன்னிச்சுட்டாரு. கிருபைதான், இல்லைன்னு சொல்லல, மன்னிச்சுட்டாரு. ஆனால் மன்னிச்ச ஆண்டவர் மறுபடியும் ஒண்ணு திருட சொல்லல. அதனால ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. மறுபடியும் லஞ்சம் சொல்லல, மறுபடியும் வேசித்தனம் பண்ண சொல்லல. நல்ல கவனிங்க, மறுபடியும் கொலை செய்ய சொல்லல. முன்னால இருந்திருக்கலாம், ஆனா கிருபையினால ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் உனக்கு கிருபையா இருப்பாரு. என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. ஏன்னா வேற சொல்றது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதில் என்ன செய்வானா? மென்மேலும் பாவம் செய்வதற்கு கிருபை கிடையாது. செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்கு தான் கிருபை. கவனிக்கிறீங்களா? ஆண்டவரை அறியாமல் இருக்கும்போது நம்ம செஞ்சோமே இந்த குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்கள் நீதியினாலே நீதிமானானார்கள். ஆனா நாமோ கிருபையினால் என்னவா இருக்கிறோம்? நீதிமானாய். அவ்வளவுதான் வித்தியாசம்.